குழந்தைகளுக்கு ஃப்ரீ டான்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. சோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவோட ஆரம்பம் இப்போ வந்து நம்ம இனாகிரேட் பண்ண போறோம். இந்த ஒரு நேரத்துல we'd like to welcome Sharif Master onto the stage please. நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தலாம். First of all மாஸ்டர் கிட்ட அந்த ஒரு வெப்சைட் பத்தி இனிஷியேட்டிவ் பத்தி. So thank you. இது வந்து actually ஏன் வந்து மேம் ஜெயஸ்ரீ மேம் வந்து கூப்பிட்டு இதை பண்றோம் அப்படின்னா பிகாஸ் அங்க இருந்தா ஆரம்பிச்சு. ஸோ அங்க அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து அங்கே வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் அந்த நேரில் போய் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அவங்க சைடில் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் எங்ககிட்ட இருந்தது டான்ஸ். ஸோ நாங்கள் அதை ஃப்ரீயாக யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. ஸோ இதில் வந்து www.sherifmoves.com அப்படியே ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி if you give us, we will try to connect you and give a free education for dance. இது அவங்களுக்கு இவங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் we are ready to give who are willing to dance and take dance as a career. We definitely support you. So thank you so much. அது மேம் முன்னாடி நாங்கள் அதை சொல்லி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வெரி ஹாப்பி. அகரம் இன்னைக்கு ஊர் கூடி இழுக்கிற தேர். அதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இங்க இருக்கிற பல பேருக்கு பங்கு உண்டு. அதுல உங்களோட பங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முயற்சி ரொம்ப நல்லா போகணும். அதுக்கு நீங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு வாழ்த்துக்கள். Thank you so much. So இன்னொரு வாட்டி அந்த வெப்சைட் பேர் சொல்லிடலாம். It's www.sherifmoves.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஃபைனலி நம்ம ஜெயஸ்ரீ மேம் முன்னிலையில் வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட்டோட ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஒரு டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆன் சர்டன் கிரைட்டீரியாஸ் டெஃபினட்டாக ஃப்ரீ டான்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். மாஸ்டர் இது எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன் ஹவு டஸ் இட் ஒர்க் மாஸ்டர்? See, we are planning to give offline also. Offline நம்ம ஸ்டுடியோக்கே வந்து கற்றுக்கலாம். அது யாரெல்லாம் நான் அஃபோர்டபுள் இல்லை எனக்கு டான்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க டெஃபினட்டாக வில் கிவ் ஆஃப்லைன் ஆல்சோ. அதாவது டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்து கற்றுக்கலாம். இல்லை வெளியே ஊரில் இருக்கேன் எனக்கு அங்கே ஆக்சஸ் இல்லை அங்கே டான்ஸ் ஸ்டுடியோ இல்லைங்கும் போது we can connect with online also. ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க. இது நாங்கள் வில் கால் யூ அண்ட் we will connect you. Thank you. Once again, hats off to your innovation master. Thank you, and once again, thank you very much, ma'am. Thank you for joining us. Thank you, and congratulations, master. எப்பவுமே நம்ம மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு புதுமையா இனோவேட்டிவா இன்ஸ்பைரிங்கா வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. லைக்வைஸ் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜூபாப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆப் வந்து லான்ச் பண்ணோம். அண்ட் இந்த வருஷம் நம்ம வந்து www.sherifmoves.com அப்படிங்கிற வெப்சைட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தோட ஒரு பாகமா நாங்க இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சச் a great initiative. ஸோ அடுத்தது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் பண்ண நம்ம கிட்ஸோடைய கோரியோகிராஃபர்ஸ் வந்து பிரேம் அண்ட் அன்பு மாஸ்டர். ஸோ அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தலாமே. Thank you. So next is going to be நம்மளுடைய குட்டி பட்டாஸ் எல்லாருமே வந்து ஆட போறாங்க. H2K batch and அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். நினைக்கிறேன். பட் தேங்க் யூ. ஆனா உங்களெல்லாம் வெறும் கையில அனுப்ப முடியல. உங்க கையில எல்லாம் கிஃப்டோட அவார்டோட அனுப்பணும் அப்படின்னு எங்களோட ஆசை. ஓகேயா? சோ தம்பி செல்லம் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க டான்ஸ் ஆடுங்க. ஓகே, நீங்க ஆடினதுக்கு இப்ப வந்து அவார்டு கொடுக்க போறோம். ஓகேயா? அவார்டு கொடுக்க போற 2 சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்து இப்ப மேடைக்கு அழைக்க போறோம். நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான 2 பேரு. ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம ஏவி மூலமா வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏவி போட்டுருங்க ப்ளீஸ். அப்படி தள்ளி வந்துருங்க. ஆக்சுவலா இதான் மாமா எஸ்டிசியோட பெருமை தான். பாட்டு முடிஞ்சு கூட நாங்க ஆடுவோம். இந்த அளவுக்கு நாங்க குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுவோம். பாத்துக்கங்க மாஸ்டர். இந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க இங்க. பொன்ராம் சார் வந்து நம்ம ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட வச்சு thank you மாஸ்டர். thank you. So would you like to thank them please? சார் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். நீங்க 2 பேரும் டக்குன்னு ஆடுவீங்க. 2 பேருமே சூப்பரா பண்ணீங்க. எப்படி பண்ணாங்க 2 பேருமே பாத்தீங்களா? அவ்வளோ பேர் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் கூப்பிட்டோடனே 2 பேருமே எந்த ஒரு இதுவும் இல்லை மேடம். சாருக்கு நான் படம் பண்ணியிருக்கேன். நிறையா டான்ஸ் பற்றி பேசுவோம். நாங்கள் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீலெல்லாம் போட்டிருக்கோம். கார்த்திக் கூட வந்து எப்படி சொல்றது அவர் சொன்ன நிறைய ஜாலியாக படமும் கூட போய் ஜாலியாக படம் பண்ணுவோம். இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் ஒன்லி அந்த மொமெண்ட் ஜாலியாக வந்து நம்மளால ஒரு கிரியேஷன் உருவாகுதா அதுக்கு ஒரு ஹாப்பி ஆகலாம். அதுக்கு வந்து பேமெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி பண்ணுறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்வைட் பண்ணோடனே வந்ததுக்கு இந்த குழந்தைங்களாம் அவங்க கையில் அவார்டு வந்தாங்க. They are also be blessed. அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வாங்குவாங்க. அதுதான்
வரும்போதே சிப்பு உள்ள போட்டு விட்டாங்க போல இருக்கு. நான் ஸ்டாப்பா ஒரு சிப்பு போட்டு விட்டீங்களா? பாய்ஸ் அப்படியே வாங்க கை பிடிங்க. பாய்ஸ் கம். வேற லெவல்ல இருக்கீங்களே. மியூசிக்கே எல்லாம் ஃபுல் டைம் ஆடுவாங்க போல. சூப்பர். வாங்க எல்லாரும். குழந்தைகளை வச்சு கொரியோகிராஃப் பண்றது பெரிய விஷயம். அது ஒரு ஃபுல் பார்ட் ஆட வச்சிருக்காம கொரியோகிராஃப் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்த கொரியோகிராஃபர் அவர் பேசவே மாட்டாரு. அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு டவுட் வரும். அவர் தான் நம்ம ஆதி மாஸ்டர். அவர் கொஞ்சம் கூச்சம் சொல்லுவாங்க. சோ நீங்க எல்லாம் கை தட்டி என்கரேஜ் பண்ணீங்கன்னா நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோம் அப்படின்னு இப்ப இருந்தே நிறைய விஷயம். சொல்லிடுறேன். அந்த பாட்டு முழுமையா அவ்வளவு பெரிய ஹிட் ஆகி ஒரு பெரிய ரீச் கிடைச்சதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று சந்தோஷ் நாராயணன் சார், இன்னொன்று ஷெரீஃப் மாஸ்டர். அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் பிளான் ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா போய் நான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி பிளான். எனக்கு காலில் ஒரு பெரிய இன்ஜுரி, ஆப்ரேட் பண்ற லெவலில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாட்டை ஃபுல்லா ஒரே நாளில் வடபழனியில இங்கே ஆப்போசிட்ல ஏரியாவில் எடுத்து கொடுத்தார் ஷெரீஃப் மாஸ்டர். மாஸ்டர் கேட்ட எதுவுமே மாஸ்டருக்கு கொடுக்கல. மெயின் ஆர்டிஸ்ட் டான்ஸ் ஆடுவாரா? நான் இல்லை, அவரால் வாக்கிங்கே கஷ்டம் அப்படின்னு நான் தான் அது. அதுக்கப்புறம் மாஸ்டர் இன்னும் கேட்ட டைம் கொடுக்கல, ஒரே நாள் தான். அதுக்குள்ளேயே மாஸ்டர் இவ்வளோ அழகாக அந்த சாங் எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட இப்போ ரீசெண்டாக வாபாத்தியார்லையும் 2 சாங்கு. அதில் என்னாச்சுன்னா மாஸ்டர் போய் கேட்டேன், மாஸ்டர் எனக்கு தான் வராதே டான்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீ ஒன்று பண்ணணும் ஒரு சீக்ரெட் சொன்னார். டான்ஸ் ஆடும்போது ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுதான் பெரிய சீக்ரெட். நீங்களாம் நல்லா ஆடுறீங்க, இருந்தாலும் நீங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க, நீங்களும் சூப்பராக இருக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க, எதுவுமே நீங்கள் பண்ணுற தப்பு தெரியவே தெரியாது டான்ஸ் மூமெண்ட்ஸில் அப்படின்னாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னியாக தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரிபடி, ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர், ஆல் த எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மிங் கிட்ஸ். இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு எஸ்டிசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். அப்படியே பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நம்மளோட கருணா வந்து சூப்பரா நடிப்பாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா கருணா இவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது அந்த காசு பணம் அதுலதான் வந்து எல்லாருக்குமே வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி 2 பேர் காரணம். ஒண்ணு வந்து சந்தோஷ் நாராயணன், இன்னொன்னு வந்து ஷெரீஃப். பட் நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க ஆட முடியாம பயங்கரமா ஆடி இருக்கீங்க போது, அப்போ இப்ப நல்லா இருக்கீங்க. அப்போ உங்களை ஆட வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து ஆடலாம். இன்ஜுரி இல்லைனாலும் நான் சேர் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. நீங்களே சொன்ன விஷயம். ஸோ ஷெரீஃப் மாஸ்டர் வாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவரால் ஆட முடியாதப்பவே நீங்க வந்து சூப்பரா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஆட வச்சிட்டீங்க. அவர் உண்மையா ஆட முடியிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவர் எப்படி ஆட வைக்கலாம் நீங்க சொல்லுங்க.
நான் ஆக்சுவலா இவர்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன சொன்னாலும் ஆட மாட்டார் அவரு. அதனால ஆனா பட் ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அவருக்கு உண்மையிலுமே இன்ஜுரி லைக் அந்த சாங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஷாட். எல்லா இதுலயும் ப்ரொமோலையும் வரும் அந்த காசு வீசுற ஷாட், அந்த காசு பணம்ல அந்த காசு வீசுற அந்த ஷாட். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கை அந்த அவர் வந்து அந்த பேண்ட் தூக்கி ரிமூவ் பண்ணுவார், இந்த காலை தூக்கி. அது ரெண்டுமே அவர் ஏன்னா ஒரு காலில் தான் அவரால் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல. பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து டான்ஸ் இஸ் அது வந்து இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம், காம்படிஷன் பண்ணுறோம்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு யாரும் எந்த கம்பேரிஷன் தேவையில்லை. அவங்க எப்படியெல்லாம் ஆடினாலும் அது அவங்களுக்கு அழகா இருக்கும். அதனால அவங்க அதை தைரியமாக நினைச்சாலாம். அதில் கருணா அவர் ஆடினார்னா எப்படி ஆடினாலும் அழகா இருக்கும். அதனால தான் அந்த சாங், ஏன்னா அந்த சாங்கை வந்து ஆட தெரியாதுன்றது தாண்டி அந்த மைக்கு வந்து கொடுத்து இந்த சாங்கை, அது என்னோட ஃபர்ஸ்ட் சாங். நான் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாங்கை நான் வந்து ஜஸ்ட் 12 ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த சாங்கை. அந்த சாங் வந்து என்ன இப்போ 200 சாங்க்கு மேலே கூட்டு போயிருக்கு. அதுக்கு வந்து ஒரு லக்கி மேன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆரம்பிச்சேன். ஸோ ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி அவர் உங்களில் யார் பிரபுதேவா அதில் கலக்கிட்டு அந்த டைட்டில் வின்னராக வந்து நலனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் தான் பண்ணணும் பாட்டுக்குன்னு. இப்போ ரீசெண்டாக கார்த்திக் சுவராஜோட படத்தில் ரெட்ரோவில் எல்லா சாங்குமே மாஸ்டர் தான் பண்ணார். ஸோ பிஸியஸ்ட் மாஸ்டர், எங்களோட ஃபேவரட். அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். கருணா இப்போ எங்களுக்காக அந்த காசு எறிகிற ஷாட் மாதிரி நீங்க சின்னதுல இந்த மாதிரி ஆனுவல் டேக்கெல்லாம் ஆடி இருக்கீங்களா கருணா? ஆனுவல் டேல நான் வெரைட்டி என்டர்டைன்மெண்ட்ல வெரைட்டி லைக் ஹவ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கிட், ஆட் மேட் அதெல்லாம் பயங்கர ஆக்டிவ். டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே பெருசா வராது. ஓகே சூப்பர். தேங்க் யூ so much for joining us. ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் அவரோட இனிஷியேட்டிவ் பத்தி ஒரு சில விஷயங்கள் ப்ளீஸ். எஸ்டிசி வந்து நிறைய குழந்தைகளுக்கு பெரிய டான்ஸ்ல ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா பண்ணிட்டு இருக்காரு ஷெரீஃப் மாஸ்டர். ஸோ நிறைய அவங்க குழந்தைங்களை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். Thank you once again. நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அவ்வளோதான் தேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ட் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஷெரீஃப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு. Okay. நிறைய சாங்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் என்னோட ஃபேவரட் அவர் கூட அடியே அடியே சாங் ஃப்ரம் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். இனிமேல் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். And Master, thanks for being with me all the time whenever I needed. Thank you, Master. மாஸ்டரோடைய ஸ்டெப்ஸ் அதுல நீங்க வந்து டான்ஸ் ஆடுறத பாக்குறது எப்பவுமே இட்ஸ் a beautiful feeling for us. ஸோ நீங்க வந்து அவர் கொரியோகிராஃப் பண்ணதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாஸ்டர், கொஞ்சம் மாத்தி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் கேட்கல. ஆட வச்சிருக்காரு. ஆமா, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆடிதான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்பவுமே. ஆனால் அதை சிரிச்சுட்டே சொல்லுவார். ஸோ எதுவும் சொல்ல முடியாது. பட் அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்பவுமே. நல்லா இருக்க கம்போசிங், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும் அவ்வளோ. ஓகே, ரவி மோகன் சார் பொறுத்த அளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது ஒரு குத்தா இருந்தாலும் இல்ல ஸ்டைலிஷ் அந்த எனிதிங் இட் இஸ். மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது? which one அவர் ஆடி ரசிக்கிறது என்ன? சார் வந்து ஆக்சுவலா
எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது அப்பதான் ஸ்டார்டிங் கத்துக்குட்டி. அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து அப்படியே லைட்டா எப்படி சொல்றது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மேட் பி வெரி கம்ஃபர்டபுள். நான் என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன். என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மைர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ், நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல, எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன் ஹூஸ் த பெஸ்ட் டான்ஸ்னு சொல்லும்போது நான் என்னோட பேர் சொல்லிட்டே இருப்பேன். ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட லெக் மூவ்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு நிற்கிறப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன, நிறைய பேர் நம்ம லைஃப்ல சொல்லுவோம், நம்ம வளரும் போது யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடும். அப்படி இல்லாம இன்னைக்கும் எவ்வளோ வளர்ந்தாலும் இஸ் சப்போர்ட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கமிங் ஃப்ரம் ஸ்கிராச். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய பேர் கிட்ட கேட்டேன், நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் யாரு போய் சொன்னாலும் we will respond and அவர் எப்படி சொல்றது, இட் இஸ் வெரி டஃப் டு பி லைக் ஹியூமன் லைக் ஹிம். பட் அதனால நம்ம நான் கூப்பிட்டோன்னா எல்லாருமே நிறைய பேர் நான் வந்து ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டே விஷயம் தான், நான் ஒரே நிமிஷம் பிளேட் பார்த்துட்டு கூப்பிடுறேன்னாரு, அதே மாதிரியே திருப்பி கூப்பிட்டாரு, நான் வரேன் மாஸ்டர் அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்லுவேன். தட் ஸ்வீட் இஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தைங்க உங்களை பார்க்கறதுக்கு ஒரு 5 days தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ that's Yes. a great thing. Yeah, I have something to ask. நீங்க வந்து டான்ஸ் எப்படி பாக்குறீங்க? Like personally, how is it connected to you, dance? நான் எப்பவுமே டான்ஸை வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபாக தான் பார்க்குறேன். Okay. ஏன்னா அது தாண்டி ஒரு நல்ல எமோஷனை டெலிவர் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டூல் டான்ஸ். ஹாப்பியாக இருந்தாலும் ஆடலாம், கோபமாக இருந்தாலும் சிவதாண்டவம் ஆடலாம், சோகமாக இருந்தாலும் ஆடலாம். ஸோ லைஃப்பில் எது இருந்தாலுமே அந்த எமோஷனை டீல் பண்ணுறதுக்கு டான்ஸ் வந்து ஒரு மீடியமாக இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புவேன். Are you a dancer by the way? சின்ன வயசுல டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா நீங்க? ஆமாம், நான் வந்து 4 வயசுலேயே Oh, அந்த பரதநாட்டியம் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. okay. முதல்ல பிடிக்காம தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரே தடவை இந்த மாதிரி மெடல்லாம் வாங்கினேன், அதுக்கப்புறம் சீரியஸாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டான்ஸ் ஜேர்னி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. வெரி ஹாப்பி அபவுட். What's your favorite style of dance? Sir? ஹிப்ஹாப் ரொம்ப பிடிக்கும். ஹிப்ஹாப் நீங்க கொரியோகிராஃப் பண்ணி ஒரு ஹிப்ஹாப் ஆடி இருக்காருங்களா? இல்ல அந்த ஸ்டைல் ஆனதுல பட் கூடி விரைவில் ப்ரோ கோட் ஒரு படம் பண்றாங்க. ஆமா. ஓ, அதுல நீங்க கொரியோகிராஃப் பண்றீங்களா மாஸ்டர்? Okay. So before we leave you with a few steps for us, dance event க்கு வந்து கம் குடிச்சு Mr. Sheriff has put up such a huge parade for the school,
ஏன்னா நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்தா கஷ்டமே வராது ஆக்சுவலி லைஃப்ல. That's it's the best thing to do in life. அண்ட் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதானா டான்ஸ்? Dance is the celebration of life. அவர்தான் சொன்னார். Yes, absolute full credit. ஓகே, உங்களுக்கு வந்து டான்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியும்? லைக் ஸ்லோவா அந்த மாதிரி சாங்கா, இல்ல எனக்கு நான் இறங்கியோட பயங்கரமா ஃபோக் ஜாலியா அந்த மாதிரி நம்பர் சொல்லுங்க பிடிக்கும்? I generally enjoy a lot of Afro. I'm a very Afro person. But otherwise, I'm happy with everything. I love Bharatanatyam. I'm also trained in Bharatanatyam Oh, is it? Okay. for about 5 years. So I just appreciate dance and movement and dance or you know your toxins, mental health. எல்லாத்துக்குமே it's the best thing possible. So I love dance. நான் சும்மாவே டான்ஸ் ஆட தெரியாதவங்களே டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவேன். நீங்க வேற ட்ரெயின்டு டான்சர். சோ ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எங்களுக்காக கெனிஷா. அப்புறம் மாதிரி எல்லாம் ஆட முடியாதுங்களே. ரவி மோகன் அவர் செப்பரேட். கெனிஷா டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? I'll dance if Mr. Sheriff dances with me. Sure, why not? மாஸ்டர், come on. தம்பி நல்ல ஒரு சாங்கா போடுப்பா. கொடுத்துருங்க. ஆனா நீங்க அவங்க ஈஸியா ஆட சொல்லுங்க ப்ளீஸ். அவர் சொன்னார்ல, அவர் சிரிச்சுக்கிட்டே ஆடுவாரு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மாஸ்டர் நல்ல ஒரு சாங்கா போடுங்க. இன்டர்வியூ சொன்னோன்னே எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடினீங்க. அன்றும் இன்றுமோட டைரக்டர் ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஃபார் த ஈவெண்ட் ஆல்சோ. தேஜோ சார் தேங்க்யூ. ஸோ இப்போ கெனிஷா வந்து டான்சர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம நாங்க வந்து டான்ஸ் நம்பர் கேட்டோம். பட் நீங்க ஒரு சிங்கர் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். டபுள் ட்ரபிள் சொல்லுவாங்க. பிறகு நம்ம எங்க சென்னையில போனாலும் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டு. That's so sweet. Okay, Ben, sir, சொல்லுங்க என்ன பாட்டு சார்? தமிழ் சாங், எனி தமிழ் சாங். எனி சாங் எங்களுக்காக. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பதிதிடும் அண்டாளை தேடிடும் பாடல் கேட்காயோ மூடாமல் மூடி மறைந்தது தானாக பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடி பாட்டுல பாடினதுக்கு மாஸ்டர். And thank you so much, Kenisha, because I'm a very big fan of her voice. Because அவங்க யூனிக்கான வாய்ஸ் அவங்களுக்கு. தமிழ்ல இப்பதான் உள்ள வராங்க. இனி தமிழ்ல ஒரு we can going to see the international. And all the parents, don't ever stop your children from dancing. I forgot English for a minute. Thank you once again.